ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பால் யூஸ் பண்ணி சூப்பரான ரொம்பவே சுவையான ஒரு வான்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு வான்கோழி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இதை ஒரு 6 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். இது வேகட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இந்த ஆயிலில் கொஞ்சம் கறிவேப்பிலைகள் சேர்த்துடலாம். கறிவேப்பிலைகள் கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதுக்கு டோட்டலாக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆல்ரெடி குக்கரில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போது நம்ம 1 டீஸ்பூன் திரும்ப சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்ச அப்புறம் நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வான்கோழியை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இதை வேக வைக்கும்போது 2ஆம் தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பால் நம்ம பாதி தேங்காயோடைய துருவல்கள் யூஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் அந்த தேங்காய் துருவல்களோட 1 கப் தண்ணி சேர்த்து அதை முதலாம் தேங்காய் பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நான் சேர்த்தது 2ஆம் தேங்காய் பால். இது அந்த தேங்காய் துருவல்களில் திரும்பவும் 2வது தடவையாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்தது. இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இதில் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் எல்லாமே ஓரளவுக்கு வற்றி இருக்குது. இப்போ நம்ம முதலாம் தேங்காய் பால் சேர்த்துடலாம். முதலாம் தேங்காய் பால் சேர்த்த அப்புறம் இந்த குழம்பை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கிறதுக்காக விடக்கூடாது. லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதும் நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். எனக்கு இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் இதை ரொம்பவே வற்ற வைக்காமல் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாகவே நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன்.
உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப திக்காக வேணும்னா முதலாம் தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா முதலாம் தேங்காய் பால் சேர்த்து அது வந்து லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கிரேவி வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிட்டு இதை நம்ம ஹாட்டாகவே சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வான்கோழி குழம்பு ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டர்க்கியை வந்து நம்ம தேங்காய் பால்லே நல்லா வந்து குக் பண்ணி எடுத்ததுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த தேங்காய் பால் வான்கோழி ரெசிபி வந்து ஆப்பத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் வான்கோழி வாங்கும்போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.